வணக்கம். நீர்நிலைகளில் கட்டப்பட்டிருப்பதாக கூறி ஏழை எளிய மக்களின் வீடுகளை இடிக்க உத்தரவிடும் நீதிமன்றம் நீர்நிலைகளில் கட்டப்பட்டுள்ள நீதிமன்றங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை இடிக்க உத்தரவிடுமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் நாகராஜன் கேள்வி எழுப்பினர். இடையே விரிவான செய்திகள். அரியலூர் அண்ணா சிலை அருகில் நாகமங்கலம் கிராமத்தில் காமராஜர் நகர் காஞ்சலிக்கோட்டாய் பகுதியில் நீர்நிலைகளில் வீடு கட்டி குடியிருப்பதாக கூறி வீடுகளை இடிப்பதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாயம் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்து வரும் ஏழை எளிய மக்கள் நீர்நிலைகளை புறம்போக்கில் குடியிருப்பதாக கூறி அவர்களின் வீடுகளை இடிக்க முற்படும் வருவாய்த்துறையினரின் செயல் கண்டிக்கத்தக்கது. இதனை வாபஸ் பெற வேண்டும். தொடர்ந்து அப்பகுதியில் அவர்கள் குடியிருக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் நாகராஜன் கூறும்பொழுது, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் கடந்த 3 தலைமுறைகளாக கூடியிருந்து வரும் ஏழை எளிய மக்களை நீர்நிலை புறம்போக்கில் வசிப்பதாக கூறி அவர்களின் வீடுகளை இடிக்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுப்பது கண்டிக்கத்தக்கது. மேலும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை இடிக்க உத்தரவிடும் நீதிமன்றம் நீர்நிலைகளில் கட்டப்பட்டுள்ள நீதிமன்றங்கள் மற்றும் அரசு கட்டிடங்களை இடிக்க உத்தரவிடுமா என கேள்வி எழுப்பியவர், தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அப்பகுதியிலேயே குடியிருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன். ஏழை மக்களுடைய குடிசை வீடுகளை அரியலூர் மாவட்ட வருவாய் நிர்வாகமும் அரியலூர் மாவட்ட காவல்துறையும் இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை அனுமதிக்க முடியாது என்கிற முறையிலேதான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு அடையாள இயக்கமாக இந்த வீடுகளை இடிக்கக்கூடாது, இடிக்க முடியாது என்கிற முறையில் மீறி இடித்தால் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான மக்களுடைய இனங்களை தாண்டிதான் அந்த வீடுகளை இடிக்க முடியும் என்கிற அத்தகைய சவாலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலை புறம்போக்குகளிலே இருக்கிற ஆர்சி பில்டிங்காக இருந்தாலும் அல்லது குடிசை வீடுகளாக இருந்தாலும் அதையெல்லாம் இடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அடிப்படையில் இத்தகைய பணிகள் தமிழ்நாடு முழுவதுமே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடைபெறுகிற இத்தகைய வீடு இடிப்பு அந்த ஏற்பாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் உறுதியாக நின்று பல்வேறு இடங்களிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நான் கேட்க விரும்புவது, சென்னையிலே இருக்கிற உயர்நீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை உயர்நீதிமன்றமோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகமோ வேறு சில அரசு அலுவலகங்களோ நீர்நிலை புறம்போக்குகளிலே தான் இருக்கிறது. எங்களால் பல கட்டிடங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியும். இவ்வாறு நீர்நிலை புறம்போக்குகளில் இருக்கிற குடிசை வீடுகளை இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கிற நீதிபதிகள் அத்தகைய நீதிமன்றத்தையும் இடிப்பதற்கு ஏன் உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். எனவே இப்படி குடிசை பகுதிகளில் வசிக்கிற ஏழை எளிய மக்களுடைய 100 ஆண்டுகள் வாழ்கிற, 50 ஆண்டுகள் வாழ்கிற, 40 ஆண்டுகள் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சலுகைகளுக்குமான ஆதாரோ ரேஷன் கார்டோ அல்லது குச்சிவரி ரசீதியோ எல்லாவற்றையுமே பெற்றிருக்கிற அந்த வீடுகளை இடிப்பது என்பது அராஜகம், நியாயமற்றது, பாரபட்சமற்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே நாகமங்கலம் பகுதியாக இருந்தாலும் ஜெயங்கொண்டமாக இருந்தாலும் அரியலூர் மாவட்டத்தில் அது எந்த பகுதியாக இருந்தாலும் இப்படி ஏழை எளிய மக்கள் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் குடியிருக்கிற அந்த வீடுகளை காவல்துறையோ வருவாய் நிர்வாகமோ தமிழ்நாடு அரசாங்கமோ இடிப்பதற்கு முற்பட்டால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே உயிரை பணயம் வைத்து போராடும். இடிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஐவி நாகராஜன், மாநில குழு உறுப்பினர்.